40 பஸ் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையும் கொந்தளிச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே திட்டிகிட்ருக்கோம். கர்நாடகாரன் வந்து பார்த்திங்கன்னா 40 பஸ் எரிச்சிட்டான் அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் பெரிய லாஸ் தான், எல்லாமே புரிஞ்ச விஷயந்தான். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்ருக்கு. தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்ருக்கு. கர்நாடக அரசு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணணும், அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை எரிச்சவங்க யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கர்நாடகாரங்க தான் எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடகாவை சேர்ந்தவங்க தான், ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே ஒரு பர்டிகுலர் அரசியல் சம்மந்தமாக இந்த நேரத்தில் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அரசியல்வாதிகளும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அந்த ஸ்டேட்டில் வந்து சில அரசியல் கட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸே இருக்காது, அது வரைக்கும் யாருனே தெரியாது. சரி, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்பொழுது தான் அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணி இந்த மாதிரி பஸ்ஸு கொளுத்துறது, அப்புறமா ரோட்டில் வரவெல்லாம் பிடிச்சி அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிற இடத்தையும் அவங்களால காட்டிக்க முடியும். அப்படிங்கிறனால அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொதுமக்கள் தான் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கான். அவன் தமிழ்நாட்டுக்காரன் தான். அவன் கர்நாடக பசங்க கூட தான் வந்து தங்கியிருக்கான். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறப்ப சொல்கிறான், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மக்களும் சில பேர் செய்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மக்களை விட செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வந்து எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருக்காங்க. மெயினாக வந்து இந்த பஸ்ஸை கொளுத்துறது, ரோட்டில் வரவங்க அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு கொடியை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கர்நாடக மக்கள் எல்லாத்தையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு மெமே கிரியேட் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் போட்டுகிட்டே இருக்க என்ன ஆயிரும் அப்படின்னா, ஓரளவுக்கு இருக்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் போயிடும். அந்த சக மனிதன் உணர்வு கூட இல்லாமல் போயிடும். இப்போ அவங்க நம்மளை பிடிச்சி 4 பேர் வந்து மெமே கிரியேட் பண்ணி நம்மளை அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னா திருப்பி நம்மளும் பேசிட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்மளோட எதிர்ப்பை காட்டுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒருத்தன் வந்து 4 பேர் போட்டு அடிச்சிட்டானா நம்ம இங்கே ஒருத்தனை கூப்பிட்டு ஒண்டி வரியான்னு சொல்லி சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா உடனே வந்து நம்ம வீரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு காட்டுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. எப்பயுமே பொறுமையாக இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயம். சாதிக்கிறதுக்கும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி பொறுமையாக இருக்கணும். முதல்ல நம்ம இப்போ கொந்தளிக்கிறதுனால ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் வந்து மாற்றி வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால மட்டுமே இது பெரிய விஷயமா வந்து எதுவுமே நடந்துட போகிறது கிடையாது. கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எவ்வளோ அரசியல் விஷயங்கள் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தளவு கோவம்லாம் படவே இல்லை. ஸோ இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய கோவத்தை பண்ணி இதை வச்சு பல அரசியல்வாதிகள் வந்து ஆதாயம் அடையிறதுக்கு நம்மளே வழிவகுக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். தயவு செஞ்சு யாருமே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து பரப்பாதீங்க. தேவையில்லாத விஷயங்களை வந்து நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணி சப்போர்ட் பண்ணாதீங்க. சக மனிதன் அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அரசியல் பண்ணுறதுக்காக எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாரன் இங்கேருந்து அனுப்பணும் அங்கேருந்து அனுப்பணும்லாம் சொல்லிட்டு எல்லோரும் கொந்தளிக்காதீங்க. சக மனிதனை மதிக்க தெரிஞ்சவன் தான் தமிழன். யாராக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தானா போயிச்சிட்டு தான் போகிறான். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக பஸ்ஸெல்லாம் அங்கே பார்த்திங்கன்னா எரிக்கிறதுக்கு விடாமல் கர்நாடக பஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட தமிழக மக்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம இதிலே காட்டிகிட்ருக்கோம். இது வரைக்கும் பொறுமையாக இன்னும் அவங்க இங்கே சக வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. எல்லா கர்நாடக மக்களாக இருக்கட்டும், எந்த ஸ்டேட் மக்களாக இருந்தாலும் இங்கே சக வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறதுலே தெரிஞ்சிருப்பாங்க. நம்ம யார் அவங்க யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ யாருமே தவறான விஷயத்தில் பரப்பாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. தயவு செஞ்சு தவறான விஷயங்களை பரப்பாதீங்க. கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருங்க. அதோட கடமையை செய்யணும் நம்புவோம். நம்ம சாதாரண மக்களுங்க, நம்ம தான் முடியும். அதெல்லாம் சட்டம் தான் பார்க்கணும். நம்பி ஓட்டு போட்டோம்லாம் அவங்க தான் பார்க்கணும். இன்னும் பொறுமையாக இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் தான் பதில் சொல்லும். பார்ப்போம். நன்றி.